you're listening to Andrew's Talks and நான் உங்களோட ஆண்ட்ரூச். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ a very very happy and prosperous 2026. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வைஸு கிட்வைஸுன்னு எதுவுமே கிடையாது. பட் இந்த நியூ இயரை நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எபிசோட்ல உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் மக்களே. ஸோ இந்த 2025 வந்து எப்படி போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை சத்தியமா. நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஹாப்பினஸ், நிறைய சேட்னஸ், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே கலந்தடிச்சுக்கே ஸ்வைங் வாமா மின்னல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்துருச்சு, போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. And now we have stepped into another new year which will be going ரொம்ப நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுல. ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த நியூ இயர்க்குள்ளே நம்ம கால் எடுத்து வைப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணிப்போம், அந்த ஃப்ரேஸை வந்து நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக நடக்குது, இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெகட்டிவாக ஏதாவது பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு பிடிக்காதது இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம உடனே ஒரு ஃப்ரேஸ் தூக்கி போடுவோம். கர்மா இஸ் பூமராங்டா, நீ எனக்கு இன்னைக்கு பண்ணது நாளைக்கு உனக்கு நடக்கும், பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இந்த கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். வெரி ஃபியூ பீப்புள் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்து கர்மா இஸ் பூமராங்யா, நான் அன்னைக்கு இப்படி பண்ணேன், ஸோ எனக்கு நான் அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெரி 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 ஃபியூ பீப்புள் தான் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்து, பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து சொல்லிப்பாங்க, அதை வந்து புரிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட ஒரு குட்டி ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2 மேன், ஓகே, 2 மென்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து மேபி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு மேன் வந்து மேன் 1க்கு வந்து ராஜேஷ்னு பேர் வச்சுக்கலாம், அண்ட் மேன் 2க்கு வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ சுரேஷை விட ராஜேஷ் வந்து ரொம்ப வயசு கம்மி தான். ஸோ தேவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து ராஜேஷ் சொன்னா ரமேஷ் சொன்னா நம்ம ராஜேஷே வச்சுப்போம். ஸோ நம்ம வந்து ராஜேஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு மூலமாக அவங்களோட ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஹி கான் டு அப்ராட். ஓகே, ஸோ சுரேஷ் வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் ஹோம் டவுன். ஸோ இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் வந்து சுரேஷ் வந்து ராஜேஷ்ட ஹெல்ப் கேட்குறாப்புல. என் குடும்பத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், இங்கே நான் வேலை பார்த்து எனக்கு வரக்கூடிய வருமானம் வந்து கரெக்டாக எனக்கு வந்து குடும்பத்துக்கே கரெக்டாக இருக்குது, ஒரு நல்ல காரியத்துக்கு கூட என்னால் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண முடியல. ஸோ எனக்கும் கொஞ்சம் வருமானம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு அங்கே நீ வந்து வேலை செய்கிறீங்களாப்பா, ஓகே, நீங்கள் வந்து அப்ராடில் கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கலப்பா, ஸோ எனக்கும் ஒரு வேலை யாராவது எடுத்து கொடுக்க முடியுமாப்பா, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் வந்து ராஜேஷ்ட கேட்குறாப்புல. ஸோ ராஜேஷும் என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சுரேஷை எடுக்க முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ ராஜேஷோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து சுரேஷை வந்து எடுத்துடுறாங்க. அண்ட் சுரேஷும் நல்லா அப்ரோட்லாம் போய் நல்லபடியாக வேலையெல்லாம் பார்த்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி, அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ பிரிங்கிங் ஹிஸ் ஃபேமிலி அப் ஃபினான்ஷியலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து சுரேஷுக்கு வந்து 2 ஸ்கூல் போகிற பசங்க அண்ட் ராஜேஷுக்கு வந்து 2 குட்டி குழந்தைங்க. ஓகேவா. ஸோ எல்லாருமே வளர்ந்து வராங்க. ராஜேஷோட ஃபேமிலியும் நல்லா இருக்குது, சுரேஷோட ஃபேமிலியும் நல்ல பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே எஜுகேட் ஆகி முடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அண்ட் லைஃப் வாஸ் ஸோ ஸ்மூத்ஃபுல் அண்ட் ஃபினான்ஷியலாகவும் நல்லாவே ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை வந்து 2 ஃபேமிலியுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து போத் ராஜேஷ் அண்ட் சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போதும்ப்பா இந்த கல்ஃப் வேலையெல்லாம் போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகிட்டோம், நம்ம ஃபேமிலியே ஸ்டேபிள் பண்ணிட்டோம், நம்மளும் ஸ்டேபிள் ஆகிட்டோம், சேவிங்ஸ் இருக்குது, அண்ட் ஊரோட போயிருந்து நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு they were coming back to their hometown. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படித்து எடுத்து நல்லபடியாக ஒரு செட்டில் ஆன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க.
ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ஃபேமிலிய லைட்டா ரன் பண்றதுக்காக, இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாவே அந்த ஃபேமிலிய ஃபினான்ஷியலா வச்சுக்கிறதுக்காக, ராஜேஷும் சரி, சுரேஷும் சரி, அவங்க ஹோம் டவுன்லயே அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச வேலை, அவங்களே உருவாக்கிக்கிட்ட வேலைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க பிள்ளைங்க எல்லாமே படிச்சு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராஜேஷோட பிள்ளைக்கு வந்து அது கரெக்டான ஒரு ஜாப் ஸ்டெபிலிட்டி இல்லாம அந்த மாரியே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா சரியான ஒரு வேலை கிடைக்காம அந்த மாரி கரெக்ட் ஒரு இதா எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்க கட்டத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் என்ன அப்படின்னா, சுரேஷோட டாட்டர் ஐ மீன் சுரேஷோட சன் இருக்காங்க, டாட்டர் இருக்காங்க. ஸோ 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் இல்லையா? ஸோ சுரேஷோட டாட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ராஜேஷ் அங்கிளோட மகன் வந்து ஒழுங்கா வேலை இல்லாம இருக்கான்ல. ஒய் டோன்ட் வி ஹெல்ப் தட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, "டேய் இப்படி ஒரு வேலை இருக்கு. நீ வந்து சேர்றியா? இந்த மாரி வேலை பார்க்கணும். உனக்கு படிப்பு இருக்கு இல்லையா? என்ன படிப்பு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து படிப்பு வச்சு மட்டும் தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு படிப்புக்கு தகுந்த மாரியும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட திறமைக்கும் வேலை கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாரி இவங்க வந்து பேசுறாங்க. "ஏய் இந்த மாரி ஒரு நல்ல வேலை இருக்கு. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் போக போக பிக்கப் பண்ணி எடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகே ஃபைன். அப்போ இத தவிர நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து, ஓகே நம்ம வந்து இவங்க இந்த அக்கா சொல்ற மாரியே நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஏறிடுறாங்க. அண்ட் போக 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 அந்த வேலையில வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே போட்டு நல்லபடியா ஒரு ப்ரொமோஷன்லாம் வாங்கி எடுத்து அந்த வேலையில வந்து செட்டில் ஆயிடுறாங்க ராஜேஷோட சன். ஓகேவா? ஸோ ஒரு நாள் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ராஜேஷோட சன் இருந்து, எப்படி நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, ஒரு சம்மந்தமே இல்லாம எதெல்லாமோ ரூட்லலாம் போயிட்டு, எப்படி நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அப்பாவோட டைரி வந்து ஒண்ணு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ராஜேஷோட டைரி. ஸோ அந்த டைரிய ரீட் பண்ணும்போது தான் தெரியுது, ராஜேஷ் வந்து சுரேஷ வந்து இப்படி அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா வந்து வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து கல்ஃப்ல வந்து ஒரு வேலை எடுத்து குடுத்ததாகவும், அதுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணதாகவும், எல்லா ஒரு விஷயத்துக்கும் விசா எடுக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து ராஜேஷ் வந்து சுரேஷுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணதாகவும், அண்ட் அதுவே வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து கர்மாவா கிடைச்சிருக்கு. ஸோ கர்மானா ஐ மீன் நாட் அ நெகட்டிவ் கர்மா. இட்ஸ் அ பாசிட்டிவ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிரேட்ஃபுல்லான ஒரு கர்மாவா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி ரியலைஸ் தட். அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எதுவுமே மைண்ட்ல ஓடவே இல்ல. அவங்க வந்து கண்ல இருந்து ஐ மீன் ராஜேஷோட சன்னுக்கு கண்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டதுக்கப்புறம், "கர்மா இஸ் பூமராங்ல" அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சோட இந்த ஒரு ஃப்ரேஸ வந்து சொல்லி முடிக்கிறாப்ல. ஸோ கெட்டதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து திரும்ப பதிலடி கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடையாது. நல்லது நீங்க செஞ்சா கூட, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கோ, இல்லன்னா உங்க பிள்ளைங்களுக்கோ, இல்லன்னா உங்களோட கம்மிங் ஜெனரேஷனுக்கோ வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டா ஒரு மைண்ட்ஃபுல்லா அண்ட் ஒரு கிரேட்ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து அவங்களுக்கு வந்து பேக் டு குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எபிசோட நான் வந்து முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு விஷ் யூ எவ்ரி ஒன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் 2026 அண்ட் டாடா பை பை சீ யூ. அப்படியே அந்த ஃபாலோ பட்டன கிளிக் பண்ணிருங்க. அப்படியே ஒரு 3 ஸ்டார், 4 ஸ்டார் ரேட்டிங் குடுத்தாலும் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அண்ட் ஓகே. விஷ் யூ a prosperous 2026. So thank you so much மக்களே. Bye bye. See you. Take care. Have a nice year.